இந்த மேடையை ஒரு வாய்ப்பாக உபயோகப்படுத்திட்டு நான் அவங்கள பாராட்டுறேன். ஹேட்ஸ் ஆஃப் லக்ஷ்மி மேடம். இது நான் சொல்வதெல்லாம் உண்மை மேடம். சுந்தரவல்லி அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம். சினிமாவுக்கும் சுந்தரவல்லிக்கும் என்ன தொடர்புன்னு யோசிக்காதீங்க. தமிழ்நாட்டில் அதிகமாக படம் பார்த்த ஒரு ஆளில் நானும் ஒரு ஆள். எப்படியாவது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 படமாவது நாங்கள் பார்ப்போம். ஒரு காலத்தில் அவ்வளோ வேகமாக பார்த்துட்டு இருந்தோம். இந்த விழாவுக்கு அழைச்ச உடனே எனக்கு சந்தேகமாக இருந்தது. அப்புறம் கூட வந்திருக்கிற அண்ணன் நாஞ்சிலையும் திருமுருகன் காந்தி தோழரையும் பார்த்த பிறகு அப்பாடா அப்படின்னு இருந்தது. என்ன தனியாக சிக்கிடக்கூடாது அப்படின்னு. உண்மையிலே ஒரு யங்ஸ்டர்ஸ் கையில் இன்னைக்கு தமிழ் சினிமா போயிருக்கு. மறுக்கப்பட்ட பகுதிகளை, பார்க்கவே படாத பகுதிகளை, பார்க்க முடியாத அல்லது அவர்களை பற்றி யோசிக்க முடியாத மனிதர்களுடைய கதைகளை இதெல்லாம் களமாக்கி இன்னைக்கு தமிழ் சினிமா இந்திய சினிமாவினுடைய ஓட்டத்தில் முதலிடத்துல போயிட்டு இருக்கு அப்படின்றது பெருமையான விஷயம். அதற்கு ஒரு பெரிய காரணம் என்ன அப்படின்னா, தமிழ் சினிமா இன்னைக்கு இளைஞர்களினுடைய கையில் போயிட்டு இருக்கு. அதில் நிறைய சொன்னாங்க. சின்ன குட்டி குட்டி படங்கள் எல்லாம் வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற அந்த துறை சார்ந்த இடர்பாடுகள்லாம் இருக்கு. ஆனால் சின்ன சின்ன படங்கள் தான் பெரிய அளவில் உலக அளவில் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய கதைகளை கொண்டதாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் இந்த படம் கூப்பிட்டோன்னே எனக்கு ஒரே சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு த்ரில்லர் படமாக இருந்தது அப்படின்றத பார்க்க முடியுது. எனக்கு அந்த கொலையெல்லாம் ரொம்ப பயமாக இருந்தது. நம்ம கொஞ்சம் ரத்தத்துக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை, சத்தத்துக்கு நமக்கு தான் சம்மந்தம் இருக்குது. அதனால கொஞ்சம் இதாக இருந்தது. ஆனால் அந்த எடிட்டிங் பக்காவாக இருக்குது. அந்த மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்டருடைய அந்த முகத்தை பார்க்கவே பயமாக இருந்தது. அந்த கேரக்டராகவே அவர் இருந்தார் அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியுது. கதைக்குள்ளே வருகிற சில பெயர்களோடு எனக்கு கொஞ்சம் வேறுபாடுகளாக இருந்துச்சு. மற்றபடி இந்த திரைப்படம் அப்படின்றது ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு நான் வாழ்த்த சொல்லிக்கிறேன். திரைப்படம் எவ்வளோ வலிமையான டூல் அப்படின்றதுக்கு எங்கள் அண்ணன் நாஞ்சில் சம்பத்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு உதாரணமாக சொல்லலாம். நாங்களும் அவங்களும் ஆயிரக்கணக்கான மேடைகள் அண்ணன் பேசியிருப்பாரு. நான் அவர் கூடயே 100கணக்கான மேடையில் பேசியிருப்பேன். ஆனால் இறங்கி போகும்போது பெரிய அளவில் அடையாளம் தெரியாது. ஊடகத்துக்கு வந்த பிறகு தான் தெரியும். ஆனால் அண்ணன் சொன்னார், நான் எல்கேஜி படமானா படம் முடிச்ச பிறகு ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கியிருக்காங்க, செல்ஃபியெல்லாம் எடுத்திருக்கிறாங்க. ஏமா, நானும் ஆயிரக்கணக்கான மேடையில பேசியிருக்கேன், ஒருத்தரும் யாருன்னு கூட கேட்டதில்லை, ஒரே படம் நடிச்சேன், எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னாரு. சினிமா அவ்வளோ வலிமையான சாதனம். அது பேசுற அத்தனையும் பொலிட்டிக்கலா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த திரைப்படத்துல இயங்கி இருக்கிற இந்த திரைக்குழுவா இருக்கிற இந்த தயாரிப்பாளர்கள், அன்பு தோழர்கள் பாலசுப்ரமணியம், சதீஷ்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். முதல்ல தயாரிப்பாளர்களுக்கு தான் வாழ்த்து சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா திரைப்படத்தை வெற்றிகரமாக கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு அவங்களுக்கு இருக்கிறனால. தோழர் இயக்குனராக இருக்கக்கூடிய தோழர் கார்த்திகுமார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கதையினுடைய நாயகன் மதியழகன் அவர்கள் அந்த பாத்திரமாகவே மாறி இருந்தார். வாழ்த்துக்கள். இன்னும் மேலும் வெற்றி அடைவதற்கு, இந்த டீம் இன்னும் பல வெற்றிகளை அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் சினிமாவை தமிழ் சமூகம் கொண்டாடணும், அதனுடைய அரசியலை புரிஞ்சுக்கணும். விமர்சனம் அதை ஒத்துக்கிறது, இல்லை எல்லா தளங்களிலும் தமிழ் சினிமாவை கொண்டாடுகிற தமிழ் பரப்பில் நின்று நான் பேசுறதுக்கு மகிழ்ச்சி. இந்த டீமுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்தபடியாக இப்போ ரீசெண்டாக சாமானியன்ல ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க நக்ஷா சரண் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் நக்ஷா சரண். இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே, மூவி டீம், தி ஸ்பெஷல் கெஸ்ட்ஸ் அண்ட் மீடியா அண்ட் ப்ரெஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய வணக்கம் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த டீம், பிதா டீம் இஸ் வெரி ஸ்பெஷல் அண்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா மதி சார் இஸ் மை ஃபர்ஸ்ட் டெபியூ மூவியோட ப்ரொடியூசர், சாமானியனோட ப்ரொடியூசர். சார், நீங்கள் எனக்கு ஸ்வீட்டான ஒரு ஹியூமன் பீயிங்காக தான் தெரியும். ட்ரெய்லர் பார்த்துட்டு கொஞ்சம் பயமாக தான் சார் இருக்குது ரியல் லைஃப்பில் பார்க்குறதுக்கு. ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். ஐ விஷ் த என்டையர் டீம், டைரக்டர் கார்த்திக் சார் and producers Bala sir and Satish sir, even the technician group, the whole group is very very close to my heart, so I wish them all the best and congratulations. Thank you.
டைரக்டர் ப்ரொடியூசரோட அவர் தான் இன்ஃபேக்ட் இந்த ஈவெண்ட்னு ரொம்ப டென்ஷனாக பதட்டமாக ஒரு ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணி பக்காவாக இந்த ஈவெண்ட் அவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணி எங்கள் கூடவே ஒர்க் பண்ணியிருந்தாரு. டெஃபினெட்லி ஒரு மாபெரும் படமும் கொடுத்துருக்காரு, சிட்டிசன் மாதிரி ஒரு படம். ஸோ ஐ கால் அப்பான் சரவணன் சுப்பையா அவர்கள் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த இனாகரேஷன் ஃபங்க்ஷனுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சகோதரர்கள், பண்பலை இணையதள அலைவரிசை நண்பர்களுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கும், படக்குழுவினருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். வெற்றி விழாவில் நம்ம கண்டிப்பாக சந்தித்து நிறையா பேசுவோம். படத்தினுடைய தயாரிப்பாளர் பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். அவர் நிறைய படம் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியாததில்லை. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த கெரியர் இப்படி ஸ்டார்ட் ஆகி போகிறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி சினிமா இருக்க சூழலில் அவர் சர்வசாதாரணமாக கிட்டத்தட்ட 11 படத்தை தாண்டிட்டார். 11வது படமாக போயிட்டுருக்கு. இதண்ணியில் புலனாய்வு, பாக்ஸர்னு 2-3 படம் கையில் இருக்குது. எல்லாமே பெரிய ப்ராஜெக்ட். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த ப்ராஜெக்டை ஏன் அவர் திடீர்னு ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா, இந்த கதை கொடுத்த இம்பேக்ட் கார்த்திக் மோர் சொன்ன விஷயம். ஸோ இயக்குனருக்கு, அதை நம்பி தயாரிப்பு துறையில் இறங்கின தயாரிப்பாளர்கள் பாலாவுக்கும் சதீஷுக்கும், அந்த என்டையர் டீமுக்கும், ஃப்ராங்க்லின் கேமராமேனுக்கும், மொத்தம் நீங்கள் உங்களால் வாழ்த்தப்பட்டு இவங்க மிகப்பெரிய அளவில் ஜொலிக்கணும்னு சொல்லி உங்களை ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக யாரை கூப்பிட்டு போகிறேன்னா, காதல் மன்னன் அப்படின்ற ஒரு படத்தை அழகாக டைரக்ட் பண்ணி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் நிறைய படங்கள் ஹிட் கொடுத்துருக்காரு. இன்றைக்கும் ஆஸ் அ டிரெக்டராக ஐ திங்க் இஸ் வெரி வெரி கிரவுண்டட். அந்த ஒரு பெரிய விஷயம்தான் ஒரு இயக்குனருக்கு இன்றைய காலத்தில் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ டெஃபினெட்லி அது எப்போவுமே உங்கள் கூடயே இருக்குது சார், ஆல்வேஸ். ஸோ ஐ கால் அப்பான் டைரக்டர் சரண் அவர்கள் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். என்னுடைய பத்திரிகை உலக சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த பிதா அன்மாஸ்கிங், அந்த அன்மாஸ்கிங் அப்படிங்கிற ஒரு வேர்டே இனிமேல் ஒரு ட்ரெண்டாக இருக்கும் இண்டஸ்ட்ரியில். ஸோ எல்லா படங்களுக்குமே இதை ஒரு டேக் லைனாக வச்சுக்கிட்டு ஆரம்ப விழாவாக பண்ணுறதுக்கு உண்டான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. நான் பொதுவாக என்னை நீங்கள் எந்த மேடையிலையுமே அதிகமாக பார்க்க முடியாது. நான் பல விழாக்களை நான் தவிர்த்துருவேன். பட் இது எனக்கு மதியழகன் பற்றி நண்பர் சரவணன் சுப்பையா ஒரு ப்ரீஃப் பண்ணார். அப்போ இன்றைய காலகட்டத்தில் ஒரு படத்தை ஒரு படம்னு இல்லை, பல படங்களை எடுக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தோடு வந்திருக்கக்கூடிய ஒரு இளைஞர், அவர் ஒரு முதல் முறை அவர் ஒரு ஹீரோவாக ஒரு படம் பண்ணுறாரு. கார்த்திக் குமார் அவர்கள் அதை இயக்குறாங்க. இன்னிலிருந்து அவங்க சாமானியர்கள் கிடையாது, அவங்க சாதனையாளர்கள். அவங்களுக்கு ஒரு ரெட் கார்பெட் மாதிரி இந்த விழா அமையும் போது நான் கண்டிப்பாக கலந்துக்கணுங்கிற ஒரு ஆசையில் தான் நான் இந்த விழாவுக்கு வந்திருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ரொம்ப மெக்கானிக்கலாக போகக்கூடிய இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு சின்ன குழந்தையோட ஒரு அழுகுரல் கேட்டுக்கிட்டே இருந்தது இல்லையா, அதுதான் இந்த படத்துக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம், ஆசீர்வாதம்னு நான் நினைக்கிறேன். அது இந்த காட்சி நான் பார்த்தேன். வனிதா அவர்களையே கட்டி போட்டாங்கன்னா இவங்க எல்லாரையும் கட்டி போட்டுருவாங்க. அது நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த இசை என்னை ரொம்ப ஈர்த்துச்சு. ரஷாந்த் இல்லையா, ரொம்ப அழகாக இந்த மாதிரியான ஒரு த்ரில்லர் ஜானர் படங்களுக்கு இது எந்த அளவுக்கு அழகாக எலிவேட் பண்ணணுமோ அந்த மாதிரியான ஒரு மியூசிக் எது கொடுத்துருக்கிறாரு. அண்டு அஃப்கோர்ஸ் ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி படங்களுக்கு உண்டான அந்த உணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஆர்ட் டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் ரத்தம் அதிகமாக இருக்குது. அது எனக்கு கொஞ்சம் அலர்ஜி ரத்தம் பார்க்குறதுக்கு. ஆனால் முழு படத்தில் பார்க்கும்போது இந்த ஒரு ரத்தத்தை மட்டும் நீங்கள் பிரித்து அங்கங்கே வச்சுக்குங்க, அவ்வளோதான். அண்டு இந்த மாதிரியான ஒரு மேடையில் நான் இன்னொருத்தரை ரொம்ப பாராட்டணும்னு ஆசைப்பட்றேன். அஃப்கோர்ஸ் இது எல்லாமே சினிமா ஃபேமிலி தான். அவங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேடம் அந்த ஹவுஸ் ஓனர்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அது நான் நேஷ்னல் அவார்டு ஜூரியாக நான் போயிருந்தப்போ அந்த படத்தை பார்த்துட்டு நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். ரொம்ப ஒரு சினிமா மொழியை ரொம்ப அழகாக அவங்க அந்த திரைப்படத்தில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் எமோஷன்ஸ் அது எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அது இந்த மேடையை ஒரு வாய்ப்பாக உபயோகப்படுத்திட்டு நான் அவங்கள பாராட்டுறேன். ஹேட்ஸ் ஆஃப் லக்ஷ்மி மேடம். இது நான் சொல்வதெல்லாம் உண்மை மேடம். அதே உண்மையோட
இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையும் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை இந்த படம் வந்து பெறப்போகுது. அண்டு மதி அவர்களை வந்து பல படங்களில் நம்ம வந்து கதாநாயகனாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இயக்குனர் கார்த்திக் குமாரை பல படங்களில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் வரும்போது எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டீம் இருந்துச்சு. அதே மாதிரியான ஒரு டீமோட இந்த மொத்த டீமும் வந்து வெகு காலம் பயணப்படணும் இந்த திரையுலகத்தில் நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.